Unit 13 Structural Organization of Animals Part 2. So இந்த Part 2ல நம்ம ரெண்டு டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம். First one locomotion இடப்பெயர்ச்சி and second one digestive system of leech செரிமான மண்டலம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கோமோஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். லோக்கோமோஷன் மீன்ஸ் இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. லீச்சில் வந்து ரெண்டு விதமான லோக்கோமோஷன் காணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட், ஊர்ந்து போகுது. அண்ட் செகண்ட் ஒன் ஸ்விம்மிங் மூமெண்ட், நீந்தி போகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட் எப்படி நடக்குது? This type of movement is brought about by the contraction and relaxation of muscles. So இது body muscles வந்து சுருக்கி விரிஞ்சு தான் இது ஊர்ந்து போகுது. The two suckers serve for attachment during the movement on a substratum. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இந்த ரெண்டு சக்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்டீரியர் சக்கர் அண்ட் பொஸ்டீரியர் சக்கர், இதை வச்சு தான் அது என்ன பண்ணுது, சப்ஸ்ட்ரேட் அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுருங்கி விரிஞ்சு மூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட். Leeches swim very actively and perform undulating movement in water. ஸோ லீச் வந்து தண்ணியில் அலைகள் எப்படி மூவ் பண்ணுதோ அந்த மாதிரி நீந்தக்கூடிய தன்மையுடையதாக காணப்படுது. செகண்ட் டாபிக் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். லீச்சில் வந்து செரிமான மண்டலம் எப்படி அமைஞ்சிருக்கு? The digestive system includes long alimentary canal, நீண்ட உணவு பாதை, அண்ட் தி டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். டைஜஷனுக்கு தேவையான செக்ரேஷனை செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த கிளாண்டுக்கு பேர் தான் டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். alimentary canal. The alimentary canal of leech is a straight tube, ஸ்ட்ரெயிட்டான டியூபு ரன்னிங் ஃப்ரம் மவுத் டு தி ஏனஸ். மவுத்துலேருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்குது. Mouth is a triradiate aperture situated in the middle of the anterior sucker that leads into a small buccal cavity. So mouth வந்து எப்படி இருக்குது, triradiate, triangle ஷேப்பில் இருக்குது, ஒரு ஓப்பனிங். தென் இது வந்து எங்கே இருக்குது, ஆன்டீரியர் சக்கருடைய சென்டர் பிளேஸில் இருக்குது. இந்த மவுத் வந்து கண்டினியூவாக எங்கே போய் ரீச் ஆகுது, ஸ்மால் பக்கல் கேவிட்டி, சின்ன வாய்க்குழியில் போய் ரீச் ஆகுது. த வால் ஆஃப் த பக்கல் கேவிட்டி பியர்ஸ் 3 jaws with a single row of minute teeth. ஸோ இந்த பக்கல் கேவிட்டியில் தான் 3 தாடைகள் இருக்குது. அந்த தாடைகளில் ஒற்றை வரிசையில் அமைந்த பற்கள் காணப்படுது. த ஜாஸ் ஆர் ப்ரொவைடட் வித் பாப்பில்லே. இந்த தாடைகளில் பாப்பில்லே காணப்படுது. இந்த பாப்பில்லே என்ன பண்ணுது, விச் பியர் தி ஓப்பனிங் ஆஃப் சலிவரி கிளாண்ட். சலிவரி கிளாண்டுக்கான ஓப்பனிங் இந்த பாப்பில்லேல தான் இருக்குது. மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குப்பை தி ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட். ஸோ மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் த பக்கல் கேவிட்டி leads into muscular pharynx. பக்குல் கேவிட்டி வந்து எங்கே போய் ஜாயின் ஆகுது, மஸ்குலார் ஃபேரின்ஸை போய் ரீச் ஆகுது. இட் இஸ் சரௌண்டட் பை சலிவரி கிளாண்ட். ஸோ இந்த மஸ்குலார் ஃபேரின்ஸை சுற்றி தான் சலிவரி கிளாண்ட் இருக்குது. த செக்ரேஷன் ஆஃப் சலைவா கண்டெய்ன்ஸ் ஹிருடின் விச் ப்ரிவென்ட்ஸ் தி கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். ஸோ இந்த சலைவாவில் வந்து என்ன இருக்குது, ஹிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பிளட்டை வந்து கொயாகுலேஷன் மீன்ஸ் பிளட் உறையாமல் தடுக்குது. ஃபேரின்ஸ் லீட்ஸ் இன்டு கிராப். ஃபேரின்ஸ் எங்கே போய் ரீச் ஆகுது, கிராப்பில் போய் ரீச் ஆகுது. த்ரூ எ ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோஃபேகஸ். எது மூலமாக, ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற ஒரு டியூப் மூலமாக தான் இந்த கிராப்பை போய் ரீச் ஆகுது. தென் கிராப் இஸ் ஏ லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் alimentary canal. alimentary canalல மிகப்பெரிய பகுதி தான் இந்த கிராப். இட் இஸ் டிவைடட் இன்டு எ சீரீஸ் ஆஃப் 10 chambers. இந்த கிராப் வந்து 10 சேம்பர்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ த லாஸ்ட் 10th chamber of crop opens into stomach. ஸோ 10th chamber வந்து ஸ்டொமக்கில் போய் ஓப்பன் ஆகுது. the stomach leads into intestine. ஸ்டொமக் வந்து எங்கே போய் ரீச் ஆகுது, இன்டெஸ்டைனில் போய் முடியுது. which is a small straight tube. intestine வந்து ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப் மாதிரி இருக்குது. that opens into rectum. ஸோ intestine வந்து ரெக்டமில் போய் ஓப்பன் ஆகுது. the rectum opens into exterior by anus. ஸோ ரெக்டம் வந்து வெளியில் எப்படி ஓப்பன் ஆகுது, ஏனஸ் அப்படிங்கிற ஒரு போர் மூலமாக ஓப்பன் ஆகுது. திஸ் இஸ் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஃபர்ஸ்ட் மவுத், தென் ஃபேரின்ஸ், ஈசோஃபேகஸ், crop chambers. There are 10 crop chambers. Crop diverticulae, stomach, intestine, rectum, anus.
நெக்ஸ்ட் ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன் பற்றி பார்க்க போகிறோம். த லீச் ஃபீட்ஸ் பை சக்கிங் தி பிளட் ஆஃப் கேட்டில் அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ இந்த லீச் என்ன பண்ணுது, பிளட்டை உறிஞ்சி வாழுது. யாரோட பிளட்டை உறிஞ்சி வாழுது? கேட்டில்ஸ்னால் என்னது, கால்நடைகள், அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸுடைய அந்த பிளட்டை உறிஞ்சி தான் இது வாழுது. டியூரிங் ஃபீடிங் த லீச் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு இட்ஸ் விக்டிம் ஸ்ட்ராங்லி பை தி பொஸ்டீரியர் சக்கர். ஸோ இது அந்த ஃபீடிங் டயத்தில் என்ன பண்ணுதுன்னா, பொஸ்டீரியர் சக்கரை வச்சு விக்டிம்னா யாரை கடிக்குதோ அவங்க தான் விக்டிம், அவங்களுடைய ஸ்கின்ல வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது. த லீச் மேக்ஸ் எ ட்ரை ரேடியேட் ஆர் ஒய் ஷேப்டு இன்சிஷன் இன் தி ஸ்கின் ஆஃப் தி ஹோஸ்ட் பை ஜாஸ் ப்ரொட்ரூடட் த்ரூ தி மவுத். ஸோ இந்த ஃபீடிங் டைமில் என்ன பண்ணுது, அதோடைய மவுத்தை வச்சு என்ன பண்ணுது, ஒய் ஷேப்பில் ஒரு காயத்தை வந்து யாரை கழிக்குதோ அவங்களுடைய ஸ்கின்ல ஏற்படுத்துது. த பிளட் இஸ் சக்டு பை மஸ்குலார் ஃபேரின்ஸ் மூலமாக பிளட்டை வந்து உறிஞ்சுது. அண்ட் தி சலைவரி செக்ரீஷன் இஸ் போர்டு. தென் அது கடித்தது தெரியாமல் இருக்கிறதுக்காக சலைவாவை வந்து செக்ரீட் பண்ணுது. அந்த சலைவாவில் தான் ஒரு மரமரப்பு தன்மையும் இது இன்ஜெக்ட் பண்ணுது. த இன்ஜெஸ்டட் பிளட் இஸ் ஸ்டோர்ட் இன் கிராப். ஸோ உறிஞ்சப்பட்ட அந்த பிளட்டை வந்து கிராப்பில் வந்து ஸ்டோர் பண்ணுது, crop chambers and crop diverticulum. The blood passes from crop into the stomach. Then blood வந்து கிராப்ல இருந்து ஸ்டொமக்கு பாஸ் ஆகுது. டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஸ்டொமக் பை தி ஆக்ஷன் ஆஃப் புரோட்டியோலைட்டிக் என்சைம். ஸோ ஸ்டொமக்கில் வந்து புரோட்டியோலைட்டிக் என்சைம் மூலமாக டைஜஷன் நடக்குது. த டைஜஸ்டட் பிளட் இஸ் தென் அப்சார்ப்டு ஸ்லோலி பை தி இன்டெஸ்டைன். தென் டைஜஸ்டட் பிளட் வந்து எங்கே அப்சார்ப் பண்ணுது, இன்டெஸ்டைனில் வந்து அப்சார்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் ரெக்டம். அன்டைஜஸ்டட் ஃபுட்னா என்னது, செரிக்கப்படாத அந்த பிளட் வந்து ரெக்டத்தில் வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுது. அண்ட் எஜஸ்டட் த்ரூ தி ஏனஸ். ஃபைனலாக ஏனஸ் மூலமாக வெளியேற்றப்படுது. லீச்சஸ் ப்ரிவென்ட் பிளட் கிளாட்டிங் பை செக்ரீட்டிங் எ ப்ரோட்டீன் கால்டு ஹிருடின். ஸோ பிளட் வந்து கிளாட் ஆகாமல் உறையாமல் இருக்கிறதுக்காக ஹிருடின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. தே ஆல்சோ இன்ஜெக்ட் அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் தி ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் தேர் பைட். ஸோ இந்த லீச் வந்து கடிச்சிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுது, ஒரு மரமரப்பு தன்மையை வந்து இந்த லீச் வந்து ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்மெண்டேஷன் ஆஃப் லீச். லீச்சில் வந்து செக்மெண்டேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு, செக்மெண்டேஷன் என்னது, கண்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட்ஸ். பாடி செக்மெண்ட் டோட்டலாக 33 செக்மெண்ட் இருக்குது. ஆன்டீரியர் சக்கர், மவுத், ஐஸ், இது வந்து 1st to 5th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பொஸ்டீரியர் சக்கர் 27th 33rd செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேரின்ஸ் வந்து 5th to 8th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் கிராப் 9th to 18th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டொமக் 19th செக்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்டெஸ்டைன் 10th to 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ரெக்டம் 23rd to 26th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஏனஸ் 26th செக்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நெஃப்ரிடியோபோர்ஸ் 6th to 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. மொத்தம் 17 பேர்ஸ். நெக்ஸ்ட் மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் 10th செக்மெண்ட்டில் இருக்குது. ஃபைனலாக ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் 11th செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் see in next class.